ஒரு புக்கும் கூட பிடிக்காதவங்க பெரிய லைப்ரரி கட்டினாங்க. அந்த கதை இன்னைக்கு பார்ப்போமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய லைப்ரரி கட்டப்பட்டது. அந்த லைப்ரரியில நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரீடர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் லைப்ரரியில படிக்கிறாங்க. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் கேக்குறாங்க, இவ்ளோ பெரிய லைப்ரரி யார் கட்டினது, யார் டொனேட் பண்ணது அப்படின்னு சொல்லி அங்க உள்ளவங்க எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு ஒருத்தவங்க ரிப்ளை பண்றாங்க, இந்த லைப்ரரியை கட்டினது இந்த ஊர்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன், அப்புறம் ஒரு புக் கூட படிச்சதே கிடையாது அப்படின்னு. இதை தெரிஞ்சுட்டு அந்த பிசினஸ் மேன் கிட்ட போய் அவங்க எல்லாம் கேக்குறாங்க, நீங்க ஒரு புக் கூட படிச்சது இல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய லைப்ரரி கட்டி டொனேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பிசினஸ் மேன் சிரிச்சுட்டே ரிப்ளை பண்றாங்க, ஆமா நான் படிக்காதவன் தான், ஒரு புக் கூட படிக்காதவன், ஆனா இந்த லைப்ரரி ஏதாச்சும் ஒரு பெரிய புத்திசாலி வளரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ரிப்ளை பண்றாங்க. இதோட மாடல் என்ன, ஒரு புக்கும் கூட படிக்காம இருக்கலாம், ஆனா மத்தவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நூலகத்தை கட்டினா அந்த மனசுதான் உண்மையான அறிவு.